ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிஎன்சி சைக்கிள் டைம் வந்து கால்குலேஷன் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போடுறது தான். இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, இருந்தாலும் எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் டைம் மாறுது. அது நான் மிஷினில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கலான்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதான் ரெகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா T=L/F/n. டைம்னா டீனா டைமு, டர்னிங் லென்த்து, ஃபீடு, ஆர்பிஎம்மு. இதில் 10 mm லென்த்துக்கு தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். இது 5 mm ஃபீடு, 20 ஆர்பிஎம்மு. அதாவது ஆர்பிஎம் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ஃபீடு அதிகமாக கொடுத்து செக் பண்ணேன். ஃபார்முலா போட்டோம்னா எல் வந்து 10, ஃபீடு 5, ஆர்பிஎம் 20 போட்டோம்னா 10/100க்கு 0.1 கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா mm/minute கால்குலேஷன் வரனால நம்ம 60 செகண்டால் இன்ட்டு பண்ணோம்னா 6 செகண்ட் வரும். அதாவது இந்த ஜெட் ஆக்சிஸில் 10 mm நகரத்துக்கு பார்த்திங்கன்னா 6 செகண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம எக்ஸில் ஏதாவது பெரிய ஜாப்பாக நம்ம ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா போட்டோம்னா டைம் அதிகமாக காமிக்கும். ஆனால் அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா இது சேம் அதே ஃபார்முலா தான், by2 போட்டிருக்கேன். இது by2 போட்டிங்கன்னா அதை 0.1/2 05 வரும். அது வந்து 60ஆல் இன்ட்டு பண்ணும்போது 3 செகண்டு தான் எக்ஸில் ஆகும். அதாவது எக்ஸ் 10 mm மூவ் ஆகிறதுக்கு 3 செகண்டு தான் ஆகும். எக்ஸில் இப்படி தான் நீங்கள் பாதி தான் டைம் எடுத்துக்கும். நீங்கள் மிஷினில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் டைம் வேரி ஆச்சுன்னா பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.